மகிழ்ச்சி. மதியத்துக்கு வந்தேன். ஆமா. ஓ, அவரையெல்லாம் பார்த்தீங்களா நீங்க? பார்த்தேன். பார்க்கவே முடியாது. ஏன்? பெருங்கூட்ட முனிவர் இல்லையா? ஏன் அவருக்கு என்ன கொரோனாவா? பார்க்க முடியாதா? முருகா முருகா. உலகத்திலே பல முனிவர்கள் அவரை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். சரி சரியா? நல்லா பேசுவாரா? விவரமா பேசுவாரா? வரமா வர சொல்லுங்க பார்ப்போம். வாங்க சுவாமி. உலகத்திலே பல முனிவர்கள் தாங்களை பார்த்தது நான் செய்த பெரிய பாக்கியம். பாட்டுக்கு நான் மீனைக்கு வாணி சொல்லுக்கு அகத்தியன் விழுக்கு வச்சேன் ஆசைக்கு நான் அறிவுக்கு நீங்கள் தங்களுக்கு முதல் மரியாதை. எப்படின்னா கிரேதாகம் திரேதாகம் துவபரிகம் கலிகம் நாளிகத்தில் வரக்கூடியவன் நாரத மகிழ்ச்சியாகப்பட்டவர். சரியா? ஆனால் தங்களுக்கென்று ஒரு தனி மரியாதை தனி ஒரு பொறுமையாகப்பட்டது. மான் வயிற்றில் கலக்கோட்ட மகரிஷி, மாற்றி வயிற்றில் கவுது மகரிஷி, நாய் வயிற்றில் சமணக முனிவன், நரி வயிற்றில் சம்பக முனிவன், கிளி வயிற்றில் சுகர முனிவன், தமிழ் வயிற்றில் மண்டகரிஷி, கழுத வயிற்றில் காங்கை, புலத்தில் அகத்தில் குதிரைக்கு ஆஸ்வாதம். என் கேள்விக்கு என்ன பதில்? சார்பாக நாங்கள் வெள்ள சார்பாக வெளிநாட்டு மக்கள் சார்பாக எத்தனை சார்பாக உங்கள் வருகையை வருகை தாங்க வந்த காரணம் கட்டை கொடுங்க. கட்டை எதுக்கு உனக்கு? உங்களுக்கு எதுக்கு? எனக்கு மாட்டுக்கு தானம் பெட்டிக்கார கூட்டி போய் காய அடிச்சு கொடுங்க. ஒரே ஒரு உனக்கு தான் காய அடிக்கணும். முதல்ல ஒரு நாளைக்கு பொன்மொழியாம் தமிழ் என்கிற தேவ அமிர்தத்தை செலுத்து வார்த்து என் புலன் மகிழ இன்ப கீதப்பாடி அன்பாக வள வந்து பண்பாக வரவேற்ற அறிவு மங்கையே நீ வாழ்க, உனது நாடு வாழ்க, நாட்டு மக்கள் வாழ்க, ஆண்டாளி நலனை பெற்று ஆழம்பீடு விழுது போல பால்வளை ஞாபகம் பெற்று பல்லாண்டு வாழ்வாயாக தாயே. அப்பேற்பட்ட வந்திருக்கக்கூடிய இடத்துல அழகான ஒரு வரவேற்பு, அற்புதமான ஒரு தமிழ் பேச்சு உங்களுடைய காரணத்தால் வரவேற்றிருந்தாலும் கூட என்னுடைய காரணத்தால் உங்களை வாழ்த்த வேண்டும் என்கிற காரணத்தினாலே பூ போல
வாழ்வில இப்படித்தான் வாழ வேண்டும் என்று என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்நாளிலே என்ன செஞ்சாங்க கழித்தாங்களாம். அப்பேற்பட்ட தன்மைகளை உங்களை பார்த்த உடனே ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அறிந்தும் அறியாதது போல தெரிந்தும் தெரியாதது போல சில விவரங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு அவா. ஆக விவரத்தை கேட்கிற அப்படின்னு போகுது. கற்கண்டு மொழிமா கேட்ட நாடு சொல்லுடைய கடமை முருகனுக்காக கையில் என்ன வச்சிருக்கீங்க? கவனம் வச்சிருக்கீங்க. என்ன கவனம் வச்சிருக்கீங்க? எதுக்காக வச்சிருக்கீங்க? எதுக்காக வச்சிருக்கீங்க? வரக்கூடிய பரம்பரையை விரட்டுவதற்காக. நீ என்ன மதத்தை சார்ந்தவர்? நாங்க சிவமதத்தை சார்ந்தவர். சிவமதத்தை சார்ந்தவங்க உயிர் பசி குலப்பசி நீங்க செய்யலாமா? நாங்க உயிர் பசி குலப்பசி யாரையும் பண்ணதுனாங்க. சரி, அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வரக்கூடிய பரம்பரைகளை காணாமடி விரட்டி கொடுக்கிற பரம்பரைகளுக்கு சேதம் வரக்கூடாது. இதுக்கு முன்னாடி சேதம் வரக்கூடாது. இதுக்கு முன்னாடி யார் வந்திருக்கா? இதுக்கு முன்னாடி எங்க அத்தை வந்திருக்காங்க, செஞ்சிலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய. அந்த அம்மா வந்ததுனால ஏற்பட்ட நன்மை. அந்த அம்மா வந்ததுனால வந்தது, அதாவது இறைவனுடைய அருள் பெற்றிருக்காங்க. எந்த இறைவனுடைய அருள் பெற? பெருமாளுடைய அருள் பெற்றதாய் சரி அவருக்கு சிறப்பு கிடைத்திருக்கிறது. என்ன சிறப்பு? எப்படி சிறப்பு அடைஞ்சாங்க? எப்படி சிறப்பு எங்க அப்பா எங்களுக்கு சரியாக சொல்லவில்லை. எப்படி எப்படி தெய்வத்துடைய அருள் கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. வந்ததுனால நரசிங்க பெருமாளை கல்யாணம் பண்ண வந்தாங்க. அது எனக்கு தெரியாது. அப்ப இங்க வரவங்க நீங்க கல்யாணம் பண்ண வந்திருக்கீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த கல்யாணம் பண்ண வந்திருக்கீங்களா, காட்சி பண்ண வந்திருக்கீங்களா, பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கீங்களா, நோட்டீஸ் அடிக்க வந்திருக்கீங்களா, இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. இதெல்லாம் சரியா? அந்த அம்மா வந்ததுனால ஏற்பட்ட நன்மை என்ன? நன்மை என்னங்க? தெய்வத்து வழி கிடைத்தது. அதை எனக்கு தெரியுங்க. அதோட அப்பா எனக்கு விவரத்தை சொல்லிக் கொடுக்கலன்னு என்ன அர்த்தம்? ஒரே அடி அடிச்சு தூக்கி எரிஞ்சு விடுவேன். சரியா? என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? உங்களுக்கு என்ன பேச தெரியும்? என்ன பேச தெரியும்? எனக்கு எல்லாமே பேச தெரியும். அனைத்து தெரியும். எனக்கு எல்லாமே ஆழ்வார கிடைக்காது, அடக்குவார கிடைக்காது. என்கிட்ட நின்று பேச இன்னும் ஒரு பயம் வரக்கல. ஆணவம் இருந்ததால அழைச்சு போனேன். அல்லவோ வைபவமோ மணிவட்டமோ தொலைவோ போகத்துக்கிறமோ இல்ல குடும்பத்திய மாவட்ட கௌரவத்தை வீட்டுக்கும் கணபதியை கைதுனாக்காய் அகரமன் அறிவாகி உலகமெங்கும் அமர்ந்து அகர உகர மகரங்கள் தம்பால் பகரமர முதலமாகி வேறு வாழி பல்வேறு திகழ்வை தரித்துக் கொண்டு புகரில் போல் நாடு என்ற மிட்டர் நிறுத்தாராய்ச்சி விநாயகர் பெருமான் எப்படி விலங்களை வெள்ளை கிளையை விழுந்து வெள்ளை பள்ளி மட்டும் வெள்ளை கமலத்தில் வைத்து இருப்போம். வெள்ளை அரியாசனத்தில் அரசோடு என்னை சரி ஆசமரித்து தாக்கி பறந்திருந்த சமண முதலாம் பரமசை இருளிங்க செய்வன ஒளிவழங்க அரந்தகட புகழியார்களோடு அழுது செய்தரு முளைப்பால் சுரந்தளித்த சமகாமி சுந்தரி புகழனால் இப்படி அன்னை பராசக்தி கண்டிப்பாக அஞ்சு முகத்தோடு ஆறுமுகத்தோடு கொஞ்சமான அஞ்சனாலே வெள்ளோடு நெஞ்சில் முருகாக்கு இருகாலோடு முருகா என ஓதமார் முன்னு சொன்னாங்க. சிறுகாலை வந்து உன்னை சேவித்தின் கொற்றா வரையடி பெற்று மிருகலை பெற்ற மைத்தின் குளத்தில் பிறந்த குற்றவாளிகளை கொல்லாமல் புகழ் இப்படி வழங்கலையா? கண்டிப்பாக ஒருபாய் ஏன் அண்டருக்காக நஞ்சல் தமிழுக்கு ஆளுகள் தொண்டருக்கு தொண்டிக்கிற தொழிற்சி எக்கால் சிவனுக்கு சொல்லலையா? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோலாகி யான் என்று அவரவரை கூத்தாட்டி என்று என் சொல்லி வாழ்த்தவன் என்று திகழ்ச்சிக்கிற சமீபத்தினால் சிகடச்சிக்கிற தவற நாயகன் அகடச்சிக்கிற உள்மொழி அவரை விகடச்சிக்கிற வைப்பதை போட்டு அப்படி சொல்லுங்க. ஆபத்துக்கு உதவா பிள்ளை ஒரு பசிக்கு உதவா அண்ணன் தாகத்தை தணிக்க தண்ணீர் தருத்திர மரியா வேண்டீர் கோபத்தை அடங்க வேண்டான் குறுமொழி கொள்ளா சீடன் என்று இப்படி எட்டு மணிக்கு எந்த மணிக்கு இந்த மணிக்கு எட்டு விட்டு சிவனை சேர்த்து விட்டாலும் முட்டை பஞ்சமாய் ஆனாலும் பாரம் அவனுக்கு நெஞ்சமே அஞ்சாத நீ அவையா ரச்சினே நல்ல குறுந்தகை ஒத்த 10 ஓங்கு பரிபாடால் கற்றறிந்தால் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என இத்திரத்தை ஏத்தும் 8 தொகை நூல்களை பத்தி பேசி பார்ப்போம். ஆடி குடத்தையும் ஆடப்படத்தை இறக்கும் மூடத்திற்கும் மோகங்காட்டு ஓடு மட்டை பற்றி பரப்பரகிற பாரி பின்னாக்கு முண்டா முட்டிடு பாம்பு எல்லாமே ஓது இலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி மணிமகள் என்று சொல்லக்கூடிய 50 காப்பியங்களை பத்தி பேசும். கவியா கதையா புராணமா சரித்திரமா இதிகாசமா சொல்லம் என்கிற பிரபஞ்ச உற்பத்தியா சிலப்பதிகாரமா மணிமேகலையா குண்டலகேசியா 10 பாட்டா 8 தொகையா 1008 இடமா 108 அச்சரமா என்ன சொல்லுங்க? சொல்லக்கூடிய 4 வகை வேலைகளை பத்தி உங்களுக்கு தெரியும். அனிமா மெகமா கரிமா நெகமா பிரதி பிரகம ஈஷத்து வசித்ரோட அஷ்டவஸ்துக்கள் தெரியுமா? அஸ்வதி பரணி கார்த்திகை மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்ய மகரம் பூராடம் உத்திராடம் ரேவதி அவிட்டம் சதயம் என்று சொல்லக்கூடிய 20 நட்சத்திரங்களுடைய பெருமதி காண்டம் நீங்க கூர்ம வராக வாமன மூடி வச்சு மார்க்கெட்டுக்கு பிரபல சைமல் ஆனந்தில பாகவத காரணம் விண்டு பிரம்ம பதம பிரம்ம அக்கினி சப்பை 18 புராணம் தெரியுமா?
ஆக இனிய உணவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு பேசணும் முதல்ல ஆறாக்கு தாய் போதுவாக்கு உணவு அறிஞ்சமற்ற கொண்டு பசுமுக்கு பாய்களை சிறைத்தோம் ஐயம் தின்பண்டம் நல்நோய் அரவைச்சோறு மகப்பெருவில் மகவளத்தை மகப்பால் வாத்தாய் அரவைச்சோறு என் கண்ணு நோய்க்கு வந்து வண்ண ராமினார் கண்ணாட்டை காத்து கண்பந்த திளைக்கடி வெண்முக புரதத்தை தண்ணி பாத்திர மட்டம் தண்டம் சொல்லி சொல்லக்கூடிய தர்மத்தை உங்களுக்கு தெரியுமா ஆக திகினால் சுட்ட முன் உள்ளாரு மாறாதே நாவினால் சுட்ட வடு எனக்கு தான் எல்லாம் தெரியும் ஒரு சொல் வைல ஒரு சொல்லு கொள்ள அப்படின்னா அப்படி ஆதங்கத்துல பேச எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ன தெரியும் ஏய் 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 கொட்டத்தை அடக்கி விடுவேன் யாரு கொட்டத்தை உங்க கொட்டத்தை என் கொட்டத்தை அடக்க ஒரு பய கூட வரலையப்பா முடிஞ்சா அடக்குங்க இல்ல நீங்க நாங்க அடக்கி போங்க எருமை கொடுக்க போறாங்க மக்களே எப்படி எப்படி கொடுப்பாங்க யாரு வெற்றி அடைய போறாங்க என்ன வெற்றி அடையணும் நான் தான் வெற்றி அடைய போறேன் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒண்ணு நீங்க வெற்றி அடையணும் இல்ல நானே வெற்றி அடையணும் எனக்கு தாங்க வெற்றி எப்படி எனக்கு வந்து அனைத்தும் தெரியும் காயமே இது பொய்யடா காயமே இது பொய்யடா டாய் சரவணா டாய் சரவணா டாய் டாய் உன்னை தாண்டா என்னைய பாருடா யார நீங்க கூப்பிடுறீங்க நீங்க யாரு சொன்னீங்க நீங்க ஏன் கூப்பிடுறீங்க யாரு சொன்னீங்க நீங்க ஐயோ வேணா பொட்டியை நொறுக்க விடுவேன் சரியா ஏன் நீங்க கோப்புறீங்க 2 லட்சம் ரூபாய் கொடுத்து நொறுக்குங்க 2 லட்சம் கொடுக்க வேண்டியது என்னப்பா என்னையா சிம்பிள் எடுக்கிறதுக்கு மூக்க வெட்டவா அக்காவை பிறந்தே பாரு நான் சொன்னது எனக்கு நீங்க எனக்கு கோப்புறீங்க என்ன யாரு எங்க சொன்னீங்க நான் சரவணன் சொன்னேன் சரவணன் யாரு 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 உங்க பேர் என்ன என் பேரு நாரத மகரிஷி அதோட நீ படிக்க சரி முருகனுக்கு எத்தனை பெயர்கள் 108 பெயர்கள் சரவணி சண்முகை படையப்பே பாலமுருகே பழனிசாமி கந்தசாமி குக்குடசாரி மங்கேரி மகிழேரி 108 பேர்கள் அதுக்கு சொன்னேன் காயமே இது போகடா டேய் ஏ சரவணா டே சரவணா என்னை பாருடா ஏண்டா முருகனை கூப்பிட்டு சொல்றேன் காட்டு எடுத்த பகடா மாகா குயிசத்து மண்ணு போன ஓடனா தூங்குகிற வாங்குற மூச்சு சொல்லி மாறி போனா பச்சு என்னடா ஏடாடே போட போடா சே சரவணா போடா அங்க முருகனை சொல்றேன் உங்களை சொல்லுவனா சம்ப அரிசி அடி அடியே இங்க பாரு என்னைய பாரு அர்ச்சனா ஏய் இருங்க நான் சொல்றது விளக்க சொன்னேன் பேசல மட்டும் அப்படியே இடிக்க இருங்க நான் சொல்றது விளக்க சொன்னேன் முருகனுடைய பெயரை சொல்லி சொன்னேன் யார்கிட்ட நீங்க சொல்லும் போது நான் சொல்ல மாட்டேனா எதுக்கு சொன்னீங்க சம்ப அரிசி அடி சாதம் சமஸ்ய அடி அடியே அர்ச்சனா யார சொன்னீங்க என்னைய பாரு யார சொன்னீங்க இங்க பாரு ஏய் ஒடியானீங்க ஏய் நச்சு அடுத்து சரியா சம்ப அரிசி அடி சாதம் சமஸ்ய அடி உண்பாய் நீ என்று சொல்லி முப்பழமும் சக்கரையும் முப்பழமும் கலந்து அடி கண்ணம்மா இங்க பாரு என்னைய பாரு அடி அர்ச்சனா அப்படின்னு சொல்லலையா என்ன விளக்கம் இருக்குங்க விளக்கம் பஞ்ச பாண்டவர்கள் தருமன் பீமன் நகுலன் சகாதேவி அர்ஜுனன் 5 பேரும் விராட நாட்டத்துல வந்து நாடுல வந்து விராட நாட்டுல வந்து 5 பேரும் 5 வேஷங்களோட இருந்தாங்க மாறி வேஷம் இதுல அர்ஜுனே பொம்பளையாக இருந்தேன் பொம்பளையாக இருக்கும் போது அர்ஜுனே ஆணாக இருக்கும்போது அர்ஜுனே பொம்பளையாக மாறிவிட்டா அர்ச்சனா அங்க போறீங்களோ நீங்க அதுக்குத்தான் சொல்ற காயமே இது போய்டா அப்படி சொல்ல பாத்தீங்க கோகிலாம கேட்டடா டேய் சரவணா டேய் சரவணா டேய் வரட்டுமே தெக்கடிக்கிற காத்து திரும்ப அடிப்பினக்கெல்லாம் தெரியும் சரியா கோகில் பள்ளி ஏதலாம் குறித்திட்டு கேட்டடா வாங்கினால் தொழுதுண்ட மந்திரங்கள் ஏதலாம் ஞானமான பள்ளிக்கு நன்மையான மணிக்கினால் காயமான பள்ளிகள் காணலாம் ஆண்டமனையாடா என்னடா ஏன்டா போட எட்டா புறவியடி அர்ச்சனா எட்டா புறவியடி எஞ்சான் உடம்படி என்று என்ன செஞ்சாங்க அப்படின்னா இப்படி கவிகளை பேடிக்கிட்டே இருக்கலாம் கோகிமல்லி கேட்டதா குறித்திட்டு கேட்டதா மைனால் தொழுதுண்ட மந்திரங்கள் ஏததா ஞானமான பள்ளிகள் நன்மையான மணிக்கினால் காயமான பள்ளிகள் காணலாம் ஆண்டமனை கேட்டா அப்படி சொல்லியிருக்காங்க ஆக காணநாம காரியத்திற்கு கேடு செத்த பாம்பால செத்தவையாரு செத்த பாம்பால செத்தவையார் தெரியும் தெரியல கேட்ட கேள்விக்கு பதில் தெரியும் தெரியல டக்குன்னு சுருக்கமா அறிக்கா ஏமா சந்திக்கிறவங்க சந்திக்கணும் செத்த பாம்பால செத்தவையாரு ஏன் பல வேகமா போறாரு மாடு சரியான மாடுதே 2 மாடு ஆமா இது தொத்த மாடா போகும்போலையே இது என்னைக்குமே போந்த வல்லாளவட்டி பொம்பளைகளை அடக்க வல்லாளவட்டி பொம்பளைகளை அடக்க ஒரு பய பிறக்கல சரியா என்ன நான் சொல்றேன் சொல்லிப்பட எடுத்து
கேள்வி கேட்பேன். அடுத்து நான் கேட்பேன். எங்க கேளுங்க தரப்படும், தட்டுகள் திறக்கப்படும். கேட்க கேட்க கேள்வி வந்துகிட்டே இருக்குங்க. நானும் கேட்பேன்ல. கேளுங்கள் தரப்படும், தட்டுகள் திறக்கப்படும். தட்டக்கூடாத இடத்துல தட்டம்னா என்ன கிடைக்கும்? தட்டக்கூடாத இடத்துல தட்டக்கூடாதுல. ஒரு கை பாண்டிய மண்ணே அப்படியே வந்துகிட்டு வள வர்றாரு. வள பொழுது ஒரு வணிகர் வேலை செய்யக்கூடியவர்கள், வணிக வேலை. அடுத்த ஊருக்கு போறாங்க சொல்லுவாரம்மா, நான் வந்து மறுநாளே வருவேன், கதவை நல்லா சாத்திக்க, நான் மறுநாள் வர வரைக்கும் கதவை திறக்காதே அப்படின்ட்டு அவர் வணிக வேலைக்கு போயிட்டாங்க. இரவுல போயிட்டாங்க. போன பிறகு அந்த பெண்ணே கதவை இழுத்து போட்டி கொண்டாங்க. அப்பெல்லாம் அப்படித்தான், கணவர்கள் போன பிறகு பெண்கள் வந்து கதவை திறக்கவே மாட்டாங்க. ஆனால் போன கணவனாகப்பட்ட இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். யாரையும் பாண்டிய மண்ணே, ஏன்னா அவர் உலா வருவாராம் மாறு வேஷத்துல. பாண்டிய மண்ணே வரும் பொழுது சரி, இந்த பெண்ணுடைய வீட்டில் வந்து ஆணுடைய துணை கதையா, அப்ப இந்த பெண்ணுக்கு வந்து நம்ம தான் துணையாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த இரவு அந்த இடத்துல இருக்கிறார். ஆனா போன கணவன் என்ன செஞ்சிட்டாரு, வணிக வேலைன்னா வியாபாரம் பண்றது, போகக்கூடிய அந்த வேலையாகப்பட்டது நிறுத்தப்பட்டு உள்ளது. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டார். அவ கேட்டா, பொண்டாட்டி கேட்கிறா, எங்க என்ன இப்பத்தானே போனீங்க, ஏன் உடனே வந்துட்டீங்க, ஏமா அவ்வளவு பாசமா? ஆமா உங்களே கேட்கிறேன், நாங்க உங்களே சொன்னேன், அங்கே சொல்றேன், ஏங்கப்ப உங்களுக்கு கேட்டுட்டாலும் இழுச்சு நீங்க அதுக்கு சரிப்பட மாட்டீங்க, உங்களுக்கு கேட்டு நான் என்ன செய்ய? கதையில கேட்கிறான், இப்பத்தானே உனக்கு உடனே வந்துட்டீங்களே, என்ன வணிக வேலைக்கு போலையா அப்படி கேட்கிறான். அப்பதான் அவர் சொல்லுவாரு, அம்மா அந்த வேலை தடைபட்டு விட்டது, அதனால போக முடியல, மறுநாள் காலையில போயிடு அப்படி. சரி, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பாண்டியமனை கவனிச்சுட்டா, என்ன இது கணவன் வெளியே போயிட்டான், ஆனா இந்த நாட்டை ஆளக்கூடிய அரச பாண்டிய மன்னன் தானே உனக்கு துணை அப்படின்னு சொல்லிட்டு போனாரே, உள்ள சத்தம் கேட்கிறேன் ஆணுடைய துணை அப்படின்ட்டு இவர் அறியாமல் என்ன செஞ்சுட்டானா, கதவை தட்டிட்டார். கதவை தட்டிய பிறகு திறந்தவள் அந்த பெண்ணுடைய கணவனாகப்பட்டவன் பார்த்தார். பொறுக்கை பாண்டிய பார்க்கிறேன், ஆஹா தவறாக தட்டிட்டமே, தவறான ஒரு எண்ணத்தில் நினைத்து இன்னொரு பெண்ணுடைய வீட்டை தட்டிவிட்டமே அப்படின்ட்டு போய் கையை உடனே வெட்டிக்கிட்டாங்க. எப்படி கையை வெட்டி கொண்டா திரும்ப பொருத்தப்பட்டது பொற்கையாகப்பட்டது. அதனாலதான் அவருக்கு பொற்கை பாண்டியன் சொல்லக்கூடிய ஒரு பையன். நீங்க சொன்னீங்க கேளுங்க தரப்படும், தட்டுகள் திறக்கப்படும். தெரிஞ்சு தட்டுனா கிடைக்கும், தெரியாம தட்டுனா வெட்டுப்படுங்க. சரியா? தெரியாம சீரிமத்த பாம்பாய் வாழ்ந்தவன் யாரு, செத்த பாம்பாய் அழிந்தவன் யாரு? நான் சொல்றேன், செத்த மாமால் அழிஞ்சவன் எவன் நான் சொல்றேன், சீறி வந்த பாம்பால வாழ்ந்தவன் யாரு சொல்லுங்க பாப்போம். என்னண்ணே சரிதான் கேட்டது நான் கேள்வி. சரி, செத்த பாம்பால செத்தவன் யாரு? பரிசுத்த மண்ணே பல இடத்துல வேட்டையாடிட்டான். பரிசுத்த மண்ணே, ஏன்னா மன்னர்கள் வந்து பரிசுத்த மண்ணே நிறைய பேர்கள், தசரத மண்ணே, யஜாதி மண்ணே, சந்தனு மகாராஜா நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல பரிசுத்த மண்ணே எல்லா இடத்துலையும் வேட்டையாடிட்டார். வேட்டையாடிய பிறகு மாலை பொழுதாகி விட்டது. அப்ப வர்ற வழியில் அவருக்கு தாகம் அதிகம். என்ன செய்வது? தாகம் வந்துட்டா தொண்டையை அடைச்சிடும். என்னப்ப உண்மைதானே, தொண்டையை அடைச்சிடும். கொஞ்சமா தண்ணி குடிக்கணும். பார்க்கறா, சுத்தி பார்க்கறான், இந்த காட்டுக்குள்ள ஒண்ணுமே கிடைக்கல. அவர் அப்போ ஒரு முனிவர் உட்கார்ந்து தபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த முனிவருடைய கையில வந்து இந்த ஒரு கவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டலை வச்சிருப்பாங்க. அப்படியே கையில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஓஹோ அதுல தண்ணி இருக்கும் நினைச்சிட்டு, ஐயா முனிவரே ரொம்ப தாகமா இருக்குங்க, கொஞ்சம் தண்ணி கொடுக்க அப்படின்னா. ஏன்னா முனிவர்கள் தியாகம் பண்ணும் பொழுது தியானம் பண்ணும் பொழுது பேச மாட்டாங்க, கண் திறந்து பார்க்க மாட்டாங்க, ஆனா சொல்லக்கூடிய வார்த்தைகளை காதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவன் பார்த்தா வருஷத்தை பண்ணேன், பெரிய மன்னன் இல்லையா, வருஷத்தை பண்ணேன், ஐயா உங்களைத்தான் கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்ட்டியா. இவர் பேசாம உட்கார்ந்துருக்காரு. ஒரு கோபம் வந்துருச்சு. ஐயா ஏய் அங்கே ஏன்னா அவ்வளோ ஒரு ஆளா நீங்க அங்கங்க நீங்க படக்குன்னு பார்க்குறீங்க. உனக்கு காதை அவுஞ்சா வச்சு அங்கே சொல்றேன், நீங்க ஐயோ அப்பா கையை நீட்டி பேசக்கூடாதா? பேசக்கூடாதுங்க. ஏன் வாதி பிரதிவாதி நான் தான் நிக்கிற ஒரு முனிவர் நிக்கிற, நீங்க கதையத்தான சொல்றேன். என்னப்பா கதையில நானே அரங்கேற்ற பண்ணி 1 வருஷம் தான் ஆகுது, என்ன இப்படி மிரட்டுறீங்க? ஆயா ஏயா ஏய் நீ மனுஷனா அங்கே சொல்றேங்க. அட கடவுளே அப்பதான் சொல்வாரு, கொஞ்சம் தண்ணி விடுங்க, ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னா. முனிவர் பேசாமையே இருக்கிறார்.
இவனுக்கு கோபம் வந்துருச்சு. பார்க்குறேன் இவர் எப்படியா நம்ம கேவலப்படுத்தணுமே அப்படின்ட்டு சுற்றி பார்க்கும்பொழுது ஒரு செத்த பாம்பு கிடந்துருக்கு. செத்த பாம்பை இந்த முனிவருடைய கழுத்தில் சுற்றி விட்டுட்டு இகழ்வாக ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு அவன் போயிட்டான். பரிசுத்தம் பண்ணேன். போன பிறகு இந்த முனிவருடைய மகனாகப்பட்டவரை அங்கேருந்து வந்துட்டார். ஏன்னா வயதாகிவிட்டால் தாயும் தகப்பனும் பொறுமை ஆகிடுவாங்க. அப்பளுக்கு பிறகு வந்த பிள்ளைக இவங்கள்ட்டையும் கோபம் அதிகம் வந்துடும். எவன்டானே அங்க பரிசுத்தம் பண்ணன எங்க அப்பனை நீ கேவலப்படுத்தி போயிருக்கீங்க. உன்னைய நான் சும்மா விடுவானா? உன்னைய நான் விடுவானா? உன்னைய விடுவானா? கதையா சொல்றேங்க. வரும் ஒருத்தர் அப்ப என்ன செய்யணும்? ஒரு செத்த மாமா தூக்கி போட்ட போன பரிசுத்தம் பண்ணா 8 நாளைக்குள்ள செத்து போவடா அப்படின்னா 8 நாளைக்குள் நீ செத்து போவ அப்படி சாபத்தை கொடுத்துட்டான். அப்படியே பரிசுத்தம் பண்ணி பார்த்தியா, காது கேட்டுட்டியா? ஆஹா 8 நாளைக்குள்ள உயிரை காப்பாத்துறேன். 8 வருஷமா இருந்தா பரவாயில்ல, 8 நாள் 8 நாளைக்கு எப்படி உசுரை காப்பாற்ற மாட்டீங்க? ஓடியா ஓடி போய் தன்னுடைய அரண்மனைக்கு இருந்த காவலாளிகளை பூரா வர வச்சுட்டான். இங்க வாங்க 8 நாளைக்குள்ள உயிர் போக போகுது, என்ன செய்யலாம்? அவதான் அமைச்சர்கள் இருந்து எல்லாமே பார்த்தாங்க. சரி பண்ணா நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், நடுக்கடல்ல போய் பெரிய ஒரு இரும்பு கோட்டையை கட்டியிருப்போம், கட்டி உங்களை உள்ள வச்சிடறாங்க, நீங்க சாகவே முடியாதுட்டாங்க. சரி அப்படின்ட்டு இரும்பு கோட்டை கட்டி பரிசுத்தம் பண்ணி அந்த இரும்பு கோட்டைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டேன். ஒரு சன ஒரு எறும்பு கூட பரிசுத்தம் பண்ண பார்க்க முடியும். 7 நாள் முடிந்து விட்டது, 8வது நாள் பிறக்க போகின்றது. அப்பதான் பார்த்தாங்க பாம்பு இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே கார்குடன் எல்லா பாம்புகள் சேர்ந்து பார்த்தார்கள். பரிசுத்தம் பண்ண கொள்ள முடியலையே, என்ன செய்வது? சரி பூராமே அந்தணர்களா மாறுங்க அப்படின்ட்டாங்க. அந்தணர்களா மாறி பாம்பு இனங்களாக ஒரு கூட்டமாக வர்றாங்க. அந்த உடனே பார்த்தேன், காவலாளி பார்த்தேன், இப்பாட்டுங்க யாருங்க? அப்பா நாங்க அந்தணர்களப்பா, பரிசுத்தம் பண்ண பார்க்க முடியாது, மன்னனை பார்க்க முடியாது, இந்த ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கங்க, மறுநாள் வாங்க அப்படின்ட்டேன். 8 நாள் முடிய போகுதுல்ல. அப்பதான் பாம்புகளாக வந்த பூராமே பார்த்தாங்க. சரி நாங்க பார்க்கலைங்க, இந்த எலுமிச்சை கனியாகப்பட்டதை கொண்டு போய் ராஜகனி எலுமிச்சை கனிகளுக்கு மா பலா பாலை, இது வந்து முக்கனி, முக்கனி அப்படியே சிறந்த ராஜகனி எலுமிச்சை கனி. இந்த எலுமிச்சை கனியை கொண்டு போய் பரிசுத்தம் பண்ணதுக்கு நீங்க பரிசா கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்ட்டு அந்த கனியை கொண்டு வந்து பரிசுத்தம் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. அதுதாங்க விதின்றது. இது யாரை விட? யாரையுமே விட, சும்மா விடுமா? விடவே விடாது. அப்பதான் பார்த்தா என்ன செய்யறான், அந்த கனியை சும்மா வைக்க வேண்டியதானே. இந்த அரசர்களுக்கு பூரா இதே வேலை. இந்த கனியை வாங்கிட்டா அப்படியே முகர்ந்து பார்ப்பாங்க. இவன் சும்மா இருப்பானா, விதி அப்படியே முகர்ந்து பார்க்கிறான். அது முகர்ந்து பார்த்த உடனே அதில் இருந்த ஒரு பூ நாகமாகப்பட்டது அவனை தீண்டியது. தீண்டிய பிறகு பரிசுத்த மன்னனாகப்பட்டவன் 8 நாள் ஆவதற்குள்ளாக இறந்து விட்டான். செத்த பாம்பால செத்தமே பரிசுத்த மண்ணை. சீறி வந்த பாம்பால பழச்சிருக்கான் யாரு? அர்ஜுனன். எப்படி மகாபாரத போர் நடந்திருக்கு, 18 நாள் யுத்தம். என்ன செய்யணும் அப்படின்னா, வரம் வாங்கிட்டேன், 2 வரத்தை எப்படி வாங்கிட்டேன் வந்துட்டேன்னா, கர்ணனுக்கு பாருங்க, கர்ணன் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு தடவைக்கு மேல இது முறைக்கு என்ன செய்ய மாட்டேன், நாகாஸ்திரத்தை வீச மாட்டேன் அப்படின்னு தாய் குந்தி தேவிக்கு என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா வரம் கொடுத்துட்டேன். குந்தி தேவி இப்ப என்ன செய்யறேன் அப்படின்னா நாகாஸ்திரத்தை பயன்படுத்தணும். நாகாஸ்திரத்தை என்ன செய்யறேன் அப்படின்னா எழுதுறியா, எழுதிய உடனே நாகாஸ்திரம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அர்ஜுனன் நோக்கி போகுது. ஆகா கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறேன், கிருஷ்ணா பரந்தாமா நாகாஸ்திரம் வருதே, நீ எப்படியாவது நீ காப்பாத்து அப்படின்னு. அவரே அப்படி சொல்லும் போது என்ன செய்யுது அப்படின்னா அப்படியே கண்ணன் பாக்குறாரு, நாகாஸ்திரம் வருது, அர்ஜுனனை கொலை பண்ணிருமே அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே என்ன செய்யறாருன்னா தன்னுடைய தேர் அப்படியே என்ன செய்யறாரு அப்படின்னா அமுக்கிறாரு. அமுக்கிற தேர் வந்து ஒரு 1/2 இன்ச் அப்படி என்ன செஞ்சிருந்தா பூமியில பதிச்சிருது. உடனே இந்த நாகாஸ்திரம் போய் என்ன செய்யுது அப்படின்னா அர்ஜுனனுடைய அப்படியே கிரீடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தலைப்பாக என்ன செஞ்சிரு அப்படின்னா தட்டி விட்டு போயிருது. நாம தேரோட்டி சொல்றேன், மார்புக்கு குறி வைடா, நீ தலைக்கு குறி வைக்காத ஆட்டம் கர்ணனுக்கு. அவனை போய் நான் போய் அர்ஜுனனை போய் மார்புல கொண்டோம்னா என்ன செஞ்சிருவான், பெருமை அடைஞ்சிருவான். தலையிலதான் அவனுக்கு என்ன செய்யணும், கொள்ளணும், தலைக்கு குறி வச்சா. ஆக நாகாஸ்திரம் போய் அர்ஜுனனை கொள்ளவே இல்லை. அப்படி சீறி வந்த பாம்பான நாகாஸ்திரத்தால பொழைச்சவன் யார் அப்படின்னா மகாபாரத காதையில அர்ஜுனன். அவன் அப்படிலாம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா
பெருமை நடந்துச்சு போறேன் ஒரு புள்ள போய் அவன் என்ன செய்யுது அப்படின்னா கடவுளே போய் பறந்தாமனே கெஞ்சி போய் நிக்கிறார் எனக்கு பிச்சை விடுறா அப்படின்னு யார்கிட்ட கர்ணன் கிட்ட அவ்வளவு பெரிய ஆள் அவன் கர்ணனை போல் ஒரு நண்பனை தேடு அப்படின்னு அவனுடைய உயிர் போக மாட்டேங்குது யாருடைய உயிர் கர்ணனுடைய உயிர் போகல உடனே பரந்தாமன் பார்க்கிறாரு கண்ணபுரான் பார்க்கிறாரு கிருஷ்ணர் பார்க்கிறாரு ஆக இவன் செய்த தான தர்மங்கள் இவனுடைய புண்ணிய புள்ள இவனுடைய உயிரை என்ன செய்து கொண்டிருக்கிறது பாதுகாத்து கொண்டிருக்கிறது அப்பதான் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த ஒரு உருவில போறாரு போய் இது கரத்தை கூப்பி அப்படியே பிச்சை எடுக்கிறார் போய் கடவுள் பிச்சை எடுத்த கதை நம்ம பேர் இருக்கு நினைச்சு பாருங்க போய் என்ன செய்யற கையை கூப்பிட்டு அப்படி என்ன செய்யற நேர்த்தி நிக்கிறார் நீ செய்த தான தர்மங்களை சொல்ல எனக்கு என்ன செய்யுது மரமா கொடுத்துரு அப்படின்னு நான் கேட்டதுனால அப்படி பெருமை அடைஞ்சா ஆக அப்படி பெருமை அடைஞ்சதுனால உங்களுக்கு நான் பெருமை அடைகிறதுக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கிறேன் மாப்பிள்ளை பேர சொல்லுங்க ஆமா மாப்பிள்ளை அப்படி இல்ல மாப்பிள்ளை சொன்ன உடனே பேர சொல்லுங்க வசந்த காலம் அதிகரிது உனக்கு ஏத்த புருஷனமா ஒருவனுக்கும் வாழனமா அசுரர்களும் அபகரித்த சீரமா தமிழுக்கு தலைவருமா மூக்க புடஞ்சி எடுத்து விடுமே சரியா என்ன கேட்கணும் முடியாதுங்க என்ன நாக்க என்ன நாக்க என்ன நாக்க நான் சொல்றேன் நடக்கு என்ன நடக்க ஆடு நடக்கும் கொஞ்சம் விளையாடுறீங்களா கல்யாணம் நடக்காது போயிட்டு வாங்க நடக்குமா நீங்க போங்க கூட்டி கொண்டு போய் இந்த மகனை கூட்டி கொண்டு கூட்டி கொடுப்பது என்று சொல்லுகிறாய் அறிவில்லாதவருக்கு அறிவையும் கூட்டி புத்தி கெட்டவர்களை புத்தியும் கூட்டி கூட்டி என்ன சொன்னாலும் சரி சூரியன் உதிப்பதற்கு 4 திருமணம் முடித்து வைக்காவிட்டால் நான் நடந்திருப்பது பொறுமை அடிச்சுமல்ல எனது உடம்பு கூடலும் அல்ல சத்தியம் சத்தியம்